கண்ணிமா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஒரு வாரமா ஒரே வயிற்று வலிக்கா. ஒரு வாரமாவா? ஆமாக்கா, ஆனா இன்னைக்கு ரொம்ப வலிக்குது. என்னங்க என்னங்க? என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டு இருக்க? தம்பிக்கு பயிர் வலிக்குதான். எப்ப பார்த்தாலும் செனப்பண்ணி மாதிரி தின்னுகிட்டே இருந்தா வயிறு வலிக்காம என்ன செய்யும்? நீங்களே சொல்லுங்க. என்னது? ஒண்ணுல எதுக்குடா வயிறு வலிக்குது? என்ன சாப்பிட்ட நீ? காலையில அக்கா சுட்ட வடை தான் சாப்பிட்டேன், வேற ஒன்னும் சாப்பிடல. அதுதானே பார்த்தேன். சும்மா போற வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கானே. என்ன முழுங்கிக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணுல வாடா, டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோம். ஐயோ, டாக்டர்லாம் வேண்டாம், மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஆரஞ்சனா பாத்துக்க. ஒரு வாரமா வயிறு வலிக்குங்க, ஒழுங்கா டாக்டர்கிட்ட போயிட்டு வா. என்னங்க, கூட்டிட்டு போங்க இவனை. அக்கா, டாக்டர்கிட்டலாம் போனா ஊசியெல்லாம் போடுவாங்க, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஊசிலாம் ஒன்றும் போட மாட்டாங்க, சும்மா போயிட்டு வா. இருடி மகனே, மாட்டுக்கு போடுற ஊசியா பார்த்து உனக்கு போட சொல்றேன். டேய் வாடா, ஊசி காலியாயிட போகுது. என்னது? டாக்டர் போயிட போறாரா, அததான் சொன்னேன். வா சீக்கிரம். பாவம் என் தம்பி, ரொம்ப கண்ணு பட்டுருக்கு போல. வரட்டும், அவனுக்கு சுத்தி போடணும். என்ன ஒருத்தனையும் காணோம்? டாக்டர், டாக்டர். இந்த வந்துட்டாங்கல்ல, நல்ல வேலை. இந்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கடவுளா பார்த்து அனுப்பி வச்சிருக்காரு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க ஏழு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். பிறகு இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? பன்னிக்கு ஒரு வாரமா ஒரே வயிற்று வலியா டாக்டர். நாம் மிருகத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது இல்ல, பாத்துக்கோங்க. டாக்டர், இவன் தான் பன்னி. மாமா, என் பேரு பன்னீர், பன்னி இல்ல. அதுக்கு ஏன்டா உருமிக்கிட்டு இருக்க? சும்மா இருடா, காமெடி பண்ணிக்கிட்டு. என்னது? நான் காமெடி பண்றேனா? நீ தான் என் பேரை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேரும் சண்டையை வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வாரமா ஒரே வயிறு வலிக்குது டாக்டர். உங்களுக்கு இருக்குது ஒரு வயிறு தான், அப்போ ஒரே வயிறு தான் வலிக்கும். ஐயோ, இந்த மொக்க காமெடிக்கு என் வயிறு வலியே பரவாயில்ல போல இருக்கே. டாக்டர், எனக்கு வயிறு வலி போய் தலைவலி வந்துடும் போல இருக்கு, சீக்கிரம் என்னன்னு பாருங்க டாக்டர். உங்களுக்கு எத்தனை நாளா வயிறு வலிக்குது? ஒரு வாரமா டாக்டர். நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்றான் டாக்டர். நான் என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டேன். சாப்பிட்றதான் டாக்டர் அவன் வேலையே. அததான் ஃபுல் டைமா பார்த்துக்கிட்டு இருக்கான். மாமான்னு கூப்பிடுற என்ன டேய் மாமான்னு கூப்பிட வச்சிடாத. நீங்க சொல்ற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமா உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கும்னு நினைக்கேன். நான் ஒரு டெஸ்ட் எழுதி தரேன், அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். சரி டாக்டர். வரடே, போயிட்டு வருவோம்.
இவங்கள வச்சே இந்த மாசத்தை ஓட்டிட வேண்டியதான். கடவுளுக்கு நன்றி. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. யாருங்க உள்ள? நிம்மதியா ஒரு பாட்டு கூட படிக்க விட மாட்டேக்கானவன். வாங்க உள்ள. என்ன வேணும்? 1 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. யோ, என்ன விளையாடுறியா? அதெல்லாம் இங்க கிடைக்காதியா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி இது? எக்ஸ்ரே எடுக்க வந்திருக்கோம். டாக்டர் ஷீட் எங்க? இந்த இருக்கு. யாரு பேஷண்ட்டு? இந்த நனைஞ்சு கொள்ளி மாதிரி நிக்கான இந்த இவன் தான். போய் இந்த பெட்ல படு. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்குல பயம்? அதான் நான் இருக்கல்ல. அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இன்னொரு மொக்க காமெடி. டேய், பேசாம போய் படுறா. ஏங்க, ஊசி எதுவும் போடுவீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன், பேசாம போய் படு. முருகா, என்னை காப்பாத்து. அதெல்லாம் காப்பாத்துவாரு. இப்ப சும்மா வாயை மூட்டிட்டு போய் நான் சொல்றதுக்கு ஒட்டு கேளு. என்ன கேட்கணும்? முதல்ல போய் படுனா படுறா. எரிச்சல் பண்ணிக்கிட்டு மூஞ்ச பாரு, பண்ணிக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி. ஏங்க இவன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னையா பேரு? அதாங்க பண்ணி. யோ, எனக்கு விளையாடுறதுக்குலாம் டைம் இல்லை. முதல்ல போய் நீ படு. இந்த போய் படுத்துறேன். இந்த பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கையையும் காலையும் ஸ்ட்ரெயிட்டா வச்சு படு. நான் சொல்றப்ப மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோ. நான் எப்போ சொல்றனோ அப்பந்தான் விடணும். புரிஞ்சதா? புரிஞ்சுது. இப்ப மூச்சை நல்லா இழுத்துக்கோ. மூச்சை விட்டுறாத. இப்ப விடு. இப்ப திருப்பி மூச்சை நல்லா இழுத்துக்கோ. நான் சொல்ற வரைக்கும் விடக்கூடாது. இவ எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபோன் பண்றேன் நான் உனக்கு. சாப்பிட்டீங்களா நீங்க? நான் சாப்பிட்டேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபோன் பண்றேன். என்ன சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? சரி, நீ சாப்பிட்டியா? அப்ப நான் எல்லாத்தையும் நான் சொல்லதான் செய்வீங்க. நீங்களா எதுவும் செய்ய மாட்டீங்க, அப்படிதானே? பைத்தியம், நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பேஷண்ட் படுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன வேலை பார்க்க விடு. என்னது பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம் தான். உங்களை கல்யாணம் பண்ணோம்ல, நான் கண்டிப்பா பைத்தியம் தான். ஐயோ, அவசரப்பட்டமே, சோத்தில் விஷத்தை வச்சிருவாள். சாரிடா செல்லம், தெரியாமல் சொல்லிட்டேன். நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன? ஒன்றும் வேண்டாம், உங்கள் வேலையை கட்டிகிட்டே அழுங்க. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ச்சே, எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, இவனை பார்க்க மறந்துட்டேனே. இப்போ மூச்சு விடுங்க, இப்போ மூச்சு விட்டுருங்க.
போயாயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்திருந்தேன்னா நான் ஒரே அடி அமுச்சா விட்டுருப்பேன். சரி சரி, முடிஞ்சது. எந்தி ஒரு 5 நிமிஷம் இருங்க, ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தந்துடுறேன். மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா பயம்? ஏதாவது பெரிய வியாதியா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. பேசாம மூடிட்டு நில்லு. என்னங்க உங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிட்டு. ₹1550 கட்டுங்க. என்னது, 1550 ஆமா. ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். யோ, என்ன வெங்காயமா வாங்க வந்திருக்க? பேசாம ₹1550 கட்டிட்டு போங்க. சரி, கட்டுறேன். இந்த நாய்க்கு வயிறு வலிக்குங்கிறதுக்கெல்லாம் நான் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. கொடுமை. இந்தாங்க பணம். சரி சரி, பாடா போலாம். ஒரு வழியா போயிட்டானுவன். நம்ம எங்க இருந்தோம்? இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஐயோ, பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுமே.